Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சாரிக்கு எப்படி ஜூடி சூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஒரு சாரிக்கும் பார்த்தீங்கன்னா ஜூடி சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம பார்டர் வச்சு ஈஸியாக நம்ம ஜூடியை வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே சாரி எப்படி செலக்ட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு சாரிக்கு ஏற்ற மாதிரி ஜூடி சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஸோ இது வந்து இப்படி பண்ணக்கூடாது, இது பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக தெரியுவீங்கன்னு தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாரிக்கு ஜூவல்லரி சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். நம்ம பார்டர் வச்சு நம்மளோட ஜூவல்லரி வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா சில்க் சாரி எடுத்துக்கும். சில்க் சாரியில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கோல்டன் பார்டர் வந்திருக்கும், இல்லைனா கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி கோல்டன் பார்டர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கோல்டன் ஜூவல்லரியாக சூஸ் பண்ணுங்கள். அதாவது கோல்ட்லேயே போடணும்னு சொன்ன வரல, கோல்டு பிளேட்டட் இமிட்டேஷன் ஜுவல்லரி அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இயரிங், நெக் பீஸ், பேங்கிள்ஸ், ரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்ட்லேயே சூஸ் பண்ணுங்கள். ஈவன் வாட்ச் கூட அதே கோல்டு கலர்லேயே போட்டிங்க ரொம்ப அழகாக இருக்கும். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாதீங்க. அதாவது சில்வரில் வந்து உங்களுக்கு சில்வர் பிளேட்டில் வந்து இயரிங்ஸ் போடுறது, நெக் பீஸ் வந்து கோல்டில் போடுறது, பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று மெட்டல் இன்னொன்று கோல்டன், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடாமல் கோல்டனாக போடுங்க. ஸோ ஒரு பேங்கிள் போட்டாலும் நல்லா பெருசாக சிங்கிளாக போடுங்க. அப்படின்னா சின்ன சின்ன பேங்கிள்ஸாக நிறையா போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கோல்ட்லேயே போடுங்க, அதாவது கோல்ட் கலர்லேயே போடுங்க. இதெல்லாம் வேர் பண்ணிட்டு நீங்கள் அந்த சாரீ லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதே நீங்கள் டே டைமில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதே சில்க் சாரீ வித் கோல்டன் பார்டர் நைட் டைமில் நீங்கள் வந்து மேரேஜ்க்கு போகிறீங்க இல்லை ஒரு வெட்டிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோன் ஜுவல்லரி சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டைமண்ட் ஜுவல்லரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரியான ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா அதே சில்க் சாரியில் கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்திருக்கும் பார்த்தீங்களா. அதாவது க்ரீன் வித் டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன் வித் பிங்க், அதுக்கப்புறம் எல்லோ அண்ட் பிங்க், இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா அதே கலரில், அதாவது கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பார்டர் கலரில் ஸ்டோன் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் உங்களுக்கு நெக்லஸ் டைப்பில் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த நெக்லஸ் டைப் வித் அதே மாதிரி இயரிங் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேங்கிள்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோனில் வந்து பேங்கிள்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஒரு சாரியில் வந்து சில்வர் ஜரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சாரீக்கு வந்து கோல்டன் ஜுவல்லரி போட்டிங்கன்னா அவ்வளோ எடுப்பாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் லுக் வந்து வேறு லெவலாக இருக்கும். ரொம்பவே அழகாக தெரிவிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பார்டர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சில்வர் வந்துருச்சுன்னா நீங்கள் சில்வர் ஜுவல்லரி தான் சூஸ் பண்ணுங்கள். சில்வர் இயரிங், சில்வர் நெக் பீஸ், சில்வர் பேங்கிள், சில்வர் கலர் வாட்ச் கூட நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. இல்லை நீங்கள் வந்து மெட்டல் ஜுவல்லரி வந்து எனக்கு போட பிடிக்காது, எனக்கு அவ்வளோ நல்லா இருக்காது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்ககிட்ட டைமண்ட் ஜுவல்லரி இருந்துச்சுன்னா டைமண்ட் ஜுவல்லரி வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது சில்வர் ஜரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், லுக் வந்து சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே கோல்டு அண்ட் சில்வர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரி வந்து வேர் பண்ணோம்னா ஸோ பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கோல்ட்லாம் கோல்ட்லேயே மேட்ச் பண்ணுங்கள், சில்வர்னா சில்வர்லேயே மேட்ச் பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் சாரீ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பீடட் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒயிட் பீட் ஜுவல்லரி, ஒயிட் லேடு பீட் ஜுவல்லரி இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஜுவல்லரி வந்து சூப்பராக இருக்குங்க. பேர்லில் வந்து நீங்கள் கம்மல் போடும்போது ஒரே ஒரு முத்து வச்சு போடுங்க, அது சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே பேர்ல் வச்ச மாதிரி சிம்பிளான செயினில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜுவல்லரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் போடும்போது ரொம்ப எலிகண்ட்டான லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது நீங்கள் ஒயிட் சாரீ வந்து கட்டுறீங்க அப்படின்னா ஒயிட் சாரிக்கு எப்போவுமே ஒயிட் ஜுவல்லரி தாங்க சூப்பராக இருக்கும். ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி, பேர்ல் ஜுவல்லரி இல்லைனா டைமண்ட் ஜுவல்லரி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒயிட்டுக்கு வந்து ஒயிட்டே மேட்ச் பண்ணுங்கள், அதுதான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா சாரீ வித் கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும் பார்த்தீங்களா. நீங்கள் எந்த சாரியாக இருந்தாலும் சரி, சில்க் சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு மாதிரியான ஃபேன்சி மெட்டீரியல் சாரீ, ஷிஃபான் சாரீ, காட்டன் சாரீ எதுவாக இருந்தாலுமே கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் எந்த சாரீ கட்டுறதா இருந்தாலும் பீடட் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது எந்த கலர் பார்டர் வந்திருக்கோ அந்த கலரில் நீங்கள் வந்து பீட் ஜுவல்லரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மிட் லென்த் வரைக்கும் போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். காட்டன் சாரியில் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் போடும்போது மிட் லென்த் வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதாவது பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக சூஸ் பண்ணுங்கள் மிட் லென்த்தில் போடும்போது. இல்லை நீங்கள் வந்து நெக்லஸ் டைப்பில் போடுறீங்க அப்படின்னா அது கூட பார்க்க நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நெக் பீஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இயரிங்கும் அதே மாதிரி போடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வாட்ச் அண்ட் பேங்கிள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போட்டிங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் சாரீக்கு ரொம்பவே அழகாக தெரியும். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷிஃபான் சாரீ, கான்ட்ராஸ்ட் பார்டரோடு உங்களுக்கு வரும். இது கூட நான் வந்து சோக்கர் மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளாக் கலர் சோக்கர் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட லுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதாவது சிம்பிளான சாரீ கூட நம்ம அழகாக மாற்றலாம். நான் வந்து பிளாக் சோக்கர், அதுக்கு தகுந்த மாதிரி இயரிங், வாட்ச், பேங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேட்லேயே போட்டிருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து ஒரு சின்ன சிம்பிளான பார்ட்டி வேருக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் சாரீ. அதாவது பார்டர்லெஸ் சாரீ கூட வந்து நம்ம எப்படி ஜுவல்லரி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பல்லு கூட மேட்ச் பண்ணணும். எப்போவுமே கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பல்லு கொடுப்பாங்க. ஸோ அப்படி போடும்போது அந்த பல்லு கூட மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி வந்து நல்லா ஹெவியாக போடுங்க. உங்களுக்கு எந்த பார்டரும் இல்லாதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய ஜுவல்லரியாக போட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். அதாவது லேயர்டு செயின்ஸ், லாங் செயின்ஸ், மிட்லெண்ட் செயின்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பீடட் ஜுவல்லரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு குந்தன் ஸ்டோன் வச்சு ஜுவல்லரி போட ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அது கூட இந்த பார்டர்லெஸ் சாரீக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீடட் ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி காட்டன் சாரீ இல்லைனா சிம்பிளான சாரீஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். இதே உங்களுக்கு பார்டர்லெஸ் சாரீ, சில்க் சாரீ கூட நீங்கள் கட்டும் போது பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரி, இந்த மாதிரி மாங்காய் மாலை அந்த மாதிரிலாம் லாங்காக போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாரீக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பார்டர்லெஸ் சாரீக்கு வந்து நம்ம லாங்காக செயின்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா லாங் இயரிங்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வேர் பண்ணியிருக்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் சாரீ. இது வந்து ஒரு சில்க் காட்டன் சாரீ. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லுவோட வரும். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது இந்த சாரீ. இந்த சாரீக்கு நான் நெக்லஸ் எதுவுமே போடலை, அதாவது நெக் பீஸ் எதுவுமே நான் போடாமல் இருக்கேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இந்த சாரியோட லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஹெவியான நம்ம நெக் பீஸ் போடும்போது அந்த சாரியோட லுக் வந்து அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா சாரீ வித் நோ பல்லு. அதாவது ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா பார்டரும் இருக்காது, பல்லும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்காது. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஜுவல்லரி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜரிக்கு போகணும். அதாவது ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மாங்காய் டிசைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு சில்வரில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சில்வர் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கோல்டு ஜரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பார்டர்லெஸ் அண்ட் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த கலர் கான்ட்ராஸ்டாக போட்டாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஆரஞ்சு கலர் நீங்கள் சாரீ அப்படின்னா பல்லுவும் இல்லை பார்டரும் இல்லை அப்படின்னா டார்க் க்ரீன் கலரில் நீங்கள் வந்து ஜுவல்லரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது கான்ட்ராஸ்ட் பீடட் ஜுவல்லரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா வார்ம் கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட், ஆரஞ்சு, எல்லோ, பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ் கூட நீங்கள் வந்து கோல்டன் ஜுவல்லரி மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பிரைட் ரெட் கலர் சாரீ எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் கோல்டன் ஜுவல்லரி எந்த மாதிரியான ஜுவல்லரி போட்டாலுமே சூப்பராக இருக்குங்க. அதாவது லாங் செயின்ஸ் போட்டாலுமே நல்லாயிருக்கும். நெக்லஸ் டைப்பில் சோக்கரில் சின்னதாக வந்து ஒரு பீடு வச்ச மாதிரியான நெக்லஸ். ஸோ இந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட்டாக கோல்ட் அண்ட் இந்த வார்ம் கலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கூல் கலர்ஸ், அதாவது லைட்டான கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைட் எல்லோ, லைட் ப்ளூ, லைட் க்ரீன். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் கூட சில்வர் ஜுவல்லரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி போடும்போது தான் அந்த லுக் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ இந்த எல்லோ கலர் நம்ம சூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். லைட் ப்ளூ கலர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒயிட் ப்ளவுஸ் சூஸ் பண்ணிட்டு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி சூஸ் பண்ணிங்கன்னா இது பார்க்க ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஸோ எப்போவுமே வார்ம் கலர்ஸ் கூட நல்ல பிரைட் ஜுவல்லரியாக கோல்டன் ஜுவல்லரி போடுங்க. கூல் கலர்ஸ் கூட ரொம்ப லைட்டான ஆக்சிடைஸ் ஜுவல்லரியாக போட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. இந்த வார்ம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை சின்ன பூஜைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும், ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி, காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கூல் கலர்ஸ் அண்ட் இந்த ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஹெவி டிசைனர் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஜுவல்லரி சூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஜுவல்லரியாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சாரீ வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் போது எப்போவுமே ரொம்ப சிம்பிளான நெக் பீஸ் போடுங்க. நெக் பீஸ் வந்து சிம்பிளாக போட்டிங்கன்னா இயரிங் வந்து நல்லா பெருசாக போடுங்க. இயரிங் வந்து சிம்பிளாக போட்டிங்கன்னா நெக் பீஸ் வந்து நல்லா பெருசாக போடுங்க. உங்கள் பார்டரை பொறுத்து நீங்கள் வந்து ஜுவல்லரி சூஸ் பண்ணணும். உங்கள் பார்டர் வந்து நல்லா குந்தன் ஒர்க், ஸ்டோன் ஒர்க், சமிக்கி ஒர்க் அந்த மாதிரி வச்சு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இயரிங்ஸ் மட்டும் நல்லா பெருசாக போடுங்க. இதை ஜும்கா டைப்லையும் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நெக் பீஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க.
அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ இல்லை லெனின் சாரீ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி பீடட் ஜுவல்லரி வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெட்டல் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இல்லைன்னா காட்டன் சாரியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக ஜுவல்லரி சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சின்னதாக ஒரு செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, ஸோ அது கூட நீங்கள் இன்னொரு செயின் போட்டதாலும் சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போடுற மாதிரி ஒரு இயரிங், பேங்கிள், அதுக்கப்புறம் ஒரு வாட்ச். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த லுக் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபார்மல் லுக் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க இல்லை டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஷிஃபான் சாரீ வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேர்ல் ஜுவல்லரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி வேர் நம்ம கோல்டு போடுவோம் இல்லைங்களா, அந்த லுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக அழகாக இருக்கும். இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லா டிப்ஸுமே சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீ எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, கோல்டு ஜுவல்லரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே கோல்டு கலர்லேயே போடுங்க. அண்ட் மெட்டல் ஜுவல்லரி அப்படின்னா எல்லாமே மெட்டல் ஜுவல்லரியில் சூஸ் பண்ணுங்கள். ஈவன் வாட்ச் கூட பார்த்தீங்கன்னா மெட்டல் கலர்லேயே போடுங்க. அப்போ தான் அந்த லுக் வந்து ரொம்ப கிளாஸியாக எலிகண்ட்டாக தெரியும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ சாரீ எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சாரீக்கும் தகுந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கணும்னு சொல்லலை, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் எப்போவுமே மேட்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.